அஸ்வஸ்ம நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான 1518 மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலகங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கொடுப்பனவுகள் தாமதமாகியிருந்த நிலையில் ஜூன் மாதம் 2வது வாரத்தின் பின்னர் முதியோர் கொடுப்பனவை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலகங்களில் மே ஜூன் மாதத்துக்கான உதவித்தொகையை பெற முடியும் எனவும் முதியோர் உதவித்தொகையை உரிய வங்கி கணக்கில் செலுத்தும் முறையின் கீழ் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது அஸ்வஸ்ம நலன்புரி தொகையை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களிலிருந்து 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது.